அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர்கள் நேரில் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ். ஹாரூன் ரஷீது தலைமையிலானோர் சந்தித்து நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சரும் கழக சிறுபான்மை பிரிவு செயலாளருமான அப்துல் ரஹீம் உடனிருந்தார். அப்போது பேசிய ஷாரூன் ரஷீத், நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் அதிமுக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும் என தெரிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே யாரை ஆதரிப்பது என்று கட்சியினுடைய பொதுக்குழுவிலும் கட்சியினுடைய உயர்மட்ட குழுவிலும் ஆழமாக விவாதித்து இந்திய மக்களுடைய நலனையும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனையும் கருத்திலே கொண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியை ஆதரிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து எங்களுடைய ஆதரவை தெரிவிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி தமிழ்நாட்டிலே 39 தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலே ஒரு தொகுதியிலும் நிச்சயம் வெல்லும்.